போய் காங்கிரஸ் கட்சி 2012 அதை சட்டம் நிறைவேற்றினதோடு அப்படியே விட்டுருச்சு. என்னட்டுனா அதை சட்டமாக்க வேணாம், ஏன்னுட்டுனா இதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க, எதிர்ப்பு மக்களுடைய எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இருந்த 4 வருஷத்துலையும் அதை நிறைவேற்றவில்லை. அந்த சட்டத்தை நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீதிங்க் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அரசு அதை சட்டமாக திருப்பி நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அதுக்கு கிளியரன்ஸ் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற 2016 ஆரம்பித்தார். முதல் தற்கொலை அனிதாவினுடைய தற்கொலை 2017 நடைபெற்றுச்சு. அப்போ அமைச்சராக இருந்தது யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ முதலமைச்சராக இருந்த புண்ணியவன் யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புண்ணியவன் இப்போ பேசுகிற பேச்சுங்கிறது, சட்டமன்றத்தில் பேச்சுங்கிறத 16 பேசியிருக்கலாம், 17 பேசியிருக்கலாம், 18 பேசியிருக்கலாம், ஏன் 19 பேசியிருக்கலாம், 20 பேசியிருக்கலாம், 21 பேசியிருக்கலாம். நீட்டு வேணாம், நீட்டு தமிழ்நாட்டுக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னுட்டுனா அவரை பொறுத்த மட்டும் முன்னுக்கு பிறம்பாக காங்கிரஸ் மேலே பழி சொல்கிறத விட்டுட்டு தான் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்துச்சு, அப்போ கொண்டு வரும்போது காங்கிரஸ் சட்டத்தை கொண்டு வந்துச்சுங்கிறதும் அதை எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வேணும்னு சொன்னதுக்காக கொண்டு வந்ததையும், ஆனால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை நிறைவேற்றலை. ஏன்னுட்டா காங்கிரஸை பொறுத்த மட்டும் காலுக்கு ஏற்ற செருப்பு இருக்கணுமே ஒழிய செருப்புக்கு ஏற்ற கால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி. எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி, புதிய மாற்றங்கள் வரும்போது தவறு நடந்துருச்சுன்னா அதை வேகமாக வித்ரா பண்ணிக்கிற கூடிய தகுதியும் காங்கிரஸ் கட்சி அந்த மனநிலையும் கொண்டது. வீம்பு பிடிச்சிக்கிட்டு மோடி அரசு நான் கொண்டு வந்த சட்டம், நான் செஞ்சது நீட்டு சரியான நீட்டு, என்டிஏங்கிற ஒரு ஃப்ராடு ஒரு எக்ஸாமினேஷன் நேஷ்னல் டெஸ்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ஏஜென்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நடக்கிற ஃப்ராட் எல்லாம் தான் அந்த நீட்டினுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்காக. என்டிஏ தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி, பேப்பர் லீக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோச்சிங் சென்டர் மாஃபியாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிக்காரணமே என்டிஏங்கிற ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அப்போதைக்கு அதுதான் இந்தியாவினுடைய தலைக்குனிவை ஏற்படுத்திக்கிட்டு இத்தனை குழந்தைகளுடைய தற்கொலைப்பு காரணம்ங்கிறது அந்த என்டிஏங்கிற ஒரே ஆர்கனைசேஷன் தான். அதை மாற்றுறதுக்கோ அதனுடைய சிஸ்டத்தை மாற்றுறதுக்கோ வக்கில்லாதவர்கள் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி 2018 தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச உடனே தமிழ்நாட்டு நீட்டிலிருந்து விலக்கப்படும். 2018 ராகுல் காந்தி சொன்னது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய நிலை எங்கே நீட்டுக்கு பிஜேபி சட்டத்தை கொண்டு வரும்போது கூட விலக்கு பிடிச்சிட்டு இருந்தது யாரு? சீட்டை திருப்பி பிஜேபி கொண்டு வந்தாங்கல்ல, சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் போது அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பொதுங்கி எந்திரிச்சுக்க வேணாமா? அனிதா மரணத்துக்கு அப்புறம் தமிழ்நாடே பொங்கி எழுந்துச்சே, அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இதனால என்னன்னா பழி போடுறதுங்கிறது தவறான விஷயம். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சிந்தனையை ஒரு ரிஃபார்ம்னு சொல்லி கொண்டு வரும்போது தப்பு நடந்துச்சுன்னா உடனே மாற்றிக்கிறதுங்கிறது அரசாங்கத்தினுடைய கடனாக இருக்குது. மோடி அரசு மேலே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மோடி அரசு இப்படிப்பட்ட தவறு நடக்கும் போதும் மாற்றத்தை செய்ய தயாராக இல்லை. மோடி அரசு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு. நீட்டு நல்லது, நீட்டுனால பிரச்சனை இல்லை, நீட்டு படிக்காத பிள்ளைகளுக்கு தான் எகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத பேச்சை மோடி அரசு பேசிட்டு இருக்கு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் அதற்கு தில் இருக்கா, தைரியம் இருக்கா? மோடி அரசை எதிர்த்து பேச தைரியம் இருக்கா? நாங்கள் வித்ரா பண்ணிடுவோம், ராஜ்யசபாவுக்கு இந்த வரப்போகிற டீலிமிட்டேஷனில் இருக்கா ஓட்டு போட மாட்டோம், நீங்கள் நீட்டை வாபஸ் வாங்கலைனான்னு அவரோட இருக்க துணையாக இருக்க அன்புமணி அவர்களும் சொல்ல திராணி இருக்கா? அப்போதெல்லாம் கிடையாது. மோடி சொல்கிறது எல்லாத்தையும் இங்கே நியாயப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு சீட்டு 59 சீட்டு வரும், 117 பெண்கள் சீட்டு வரும்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த பாஜக சொல்ல முடியாத காரணங்களை சொல்லக்கூடிய கட்சிகளாக அமித்ஷாவினுடைய அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவுமா மாறிட்டு. அது முதலமைச்சர் தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் தான் கேட்கணும். அது அவருடைய அமைச்சரவை. எங்களை பொறுத்த மட்டும் இப்போ தான் 100 நாள் ஆயிருக்கு. அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் ஏன் இந்த வைத்தறிச்சல்னு தெரியல. 100 நாள் ஆயிருக்கு, புதிய அமைச்சர்கள் உருவாகியிருக்காங்க. ஒருத்தர் தான் பழைய அமைச்சராக இருந்தவர், செங்கோட்டையன் அவர்கள். மிச்சம் எல்லாரும் புதுசாக வந்திருக்காங்க. 100 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான நாள். அவருடைய செயல்பாடுகள், இளைஞர்களாக இருக்காங்க பலரும். நம்ம மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள் இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களை பெர்ஃபார்ம் பண்ணுறது. கர்நாடகத்தினுடைய வனத்துறை நடத்திய இந்த கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். கண்டனம் தெரிவித்து திரு ராமலிங்க ரெட்டிக்கு அன்னைக்கே கடிதம் எழுதினேன். 2 விஷயத்தை பற்றி. ஒன்று, அவர்களை பொறுத்த மட்டும்
இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்யணும், அவர்கள் மீது கொலை குற்றம் அவர்கள் மீது எந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது கொலை குற்றத்தை வழக்கு பதிவு செய்யணும். அதே மாதிரி அவர்கள் நிவாரணம் கொடுக்கணும். இந்த 2 கோரிக்கையை வச்சிருந்தோம். கர்நாடக அரசு 15 லட்ச ரூபா நிவாரணமும் 15 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா நிவாரணமும் கரெக்டாக படிங்க. 15 லட்ச ரூபா நிவாரணமும் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் மீண்டும் சொல்வோம், கர்நாடக அரசு இதற்காக தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அவர்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அவர்களுடைய உயிருக்கு அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அவர்கள் மீது உண்மையான அதே மாதிரி தப்பிச்சு போயிடக்கூடாது அதிகாரிகள். எங்களுடைய நிலை என்பது இது கர்நாடகா தமிழ்நாடுன்னு பஞ்சாயத்து பண்ணாமல், கர்நாடகர்கள் தமிழ்நாடுன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காமல் நம்ம பேச வேண்டியதெல்லாம் என்னட்டா மனிதர்கள் மீது நடந்த அதிகாரிகளுடைய தாக்குதல் இது. என்னை பொறுத்த மட்டும் வனத்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட ஒருத்தரை கைது செஞ்சுருக்கலாம். தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா கூட அவர்களை கைது செஞ்சு அவர்களிடம் பேசுவது தான் வனத்துறையுடைய அதிகாரமாக இருக்குங்களா. இவர்கள் கையில் துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக இந்த அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யணும், டிஸ்மிஸ் செய்யணும். அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியணுங்கிறதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த திருட்டு ஆடியோ பண்ணுற வேலை என்ன உடனே இருக்குது. பாஜகவில் இருக்கும்போதும் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்டிங் இது பண்ணுறது, அதை பண்ண சொல்லி ஒரு செட்டை உள்ள பாஜகவில் கிளப்பி விட்டதுனால தான் பலருக்கும் பல தலையெல்லாம் உருண்டுச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த பழக்கத்தை அவர் கைவிடணும், ஒரு அரசியல் தலைவராக பிஹேவ் பண்ணணும். என்னட்டுன்னா, நான் இன்னொருத்தருடைய கான்வர்சேஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட லீக் அந்த ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது ஒரு பத்திரிகையாளர் வேணால் சொல்லலாம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம். ஒரு அரசியல்வாதியாக குற்றம் இருக்கா, யார் தப்பு செஞ்சுருக்கா, யார் பணம் வாங்குறா, யார் ஊழலில் ஈடுபட்டிருக்கா, தெளிவாக சொல்லுங்கள். இது என்ன, இது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் எவ்வளோ நாள் ஓட போகுது? நான் கொடுக்க என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, இது ஒரு பிளாக்மெயிலிங் பார்ட்டு. இது தவறான அப்ரோச்சு. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் இதை விரும்பினதில்லை. அவருடைய இந்த அப்ரோச்சுங்கிறது பாஜகவோட இந்த பழக்கத்தை அவர் விடணும். இந்த ரெக்கார்டிங் பண்ணுறது, அதில் இவங்ககிட்ட கொடுக்குறது, அவங்ககிட்ட கொடுக்குறத யார் தவறு செஞ்சாலும் சரி, அமைச்சர்கள் தவறு செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், ஆதாரத்தை எடுத்து சொல்லுங்கள். எந்த அமைச்சர் தவறு செஞ்சாலும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கேபினெட் மீட்டிங்கில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது கேபினெட் மீட்டிங்கில் அவர் சொன்னது தான். எல்லா அமைச்சர்களும் எங்கள் அமைச்சர்கள் சொன்னதுட்டா, முதலமைச்சர் எந்த விதத்துலையும் ஊழல் லஞ்சத்தை நாங்கள் ஒத்துக்கிற முடியாது, ரொம்ப 0 டாலரன்ஸ் இருப்போங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்பது நியாயமற்றது. இது அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற பேச்சு கிடையாது. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதைத்தான் அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் திமுக ஆட்சிக்கு போய் 100 நாள் ஆகிப்போச்சு. இந்த ஸ்டேடியத்தில் நடந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டேடியத்தில் மேட்ச் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எங்கே போய் இங்கே டெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறீங்க? இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அப்பொழுது அந்த நடத்த விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவரை பற்றிய குற்றங்கள், அவரை பற்றிய தாக்குதல் போது அவர் சொன்ன விஷயங்கள், அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது, இதை பொறுத்த மட்டும் சட்டமன்றத்தில் பேசுகிற விஷயங்களை அவரும் அமைச்சரும் அது பதில் சொல்லியிருக்காரு. என்னடா உங்கள் ஆட்சி நடக்கும்போது அப்படின்னா அது சாதாரணமாக இருந்துச்சு அவங்க ஆட்சியிலன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது சட்டமன்றத்தில் நடந்த விவாதம். என்னை பொறுத்த மட்டும் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம காவல்துறை அளவுக்கு போகணுமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் பிடிபடலை. ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களில் இந்த பட்டாசு தொழில் ஒன்று. அந்த பட்டாசு தொழிலை எந்த விதத்துலையும் உயிரிழப்பில்லாத பட்டாசு தொழிலை நம்ம காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் பலரும் நல்லபடியாக செஞ்சுட்டு வராங்க. சிலருடைய தவறுகள்னால பலர் மேலே பழி வருது. அதிகாரிகளும் உடனடியாக தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணுமே ஒழிய தவறு செய்யாதவர்களையும் சிறு சிறு விதி மீறல்கள்னு சொல்கிற தண்ணி பாட்டில் வாட்டர் அங்கே வைக்கலை, மண் வைக்கலை அப்படிங்கிறதுக்காகவும் பனிஷ் பண்ணுற அதிகாரிகளுடைய நோக்கமும் தப்பானது. அதை பொறுத்த மட்டும் இது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டியது. இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. 100 நாள் வேலையை இந்த மோடி அரசாங்கம் மொத்தமாக முடிச்சு வைக்க பார்க்குது. அந்த நேரத்தில் இந்த மாவட்டம் வறட்சியான மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய தொழில் தெரிஞ்சவங்க பட்டாசு தொழில் இருக்காங்க, அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது என்னென்னா, காவல்துறையை அடிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறதோ, காவல்துறை திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது நடந்துச்சா இந்த போலீஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அப்புறம் போலீஸ்காரங்கள் இன்னும் விகரஸாக தான் அதை வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க.
நம்ம பொறுத்த மட்டும் இது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. இது ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நடந்தது மாதிரி பார்க்க முடியாது. அவர் மீது அந்த இளைஞருக்கு சரியான விதத்தில் அவருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். அவரை பொறுத்த மட்டும் காவல்துறையினரும் பொறுப்பாக நடந்துக்கிற வேண்டிய காலம் இருக்குது. இப்போ இருக்க மீடியா உலகத்தில் எல்லாரும் கேமரா எடுத்து தெரியுதிய. அதனால் இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் ஆகும். இதற்கு உடனடியாக அந்த இளைஞர் மீது இவ்வளோ பெரிய சீரியஸான சார்ஜஸ் பண்ணணுமாங்கிறத கவனமாக பார்க்க வேண்டியது மாவட்ட காவல்துறையுடைய கடமை. ரைட்டா?